நவம்பர் 27, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களுக்கு விரோதமாக வருகின்ற காரியங்களை கர்த்தர் முறியடிப்பார். The Lord will overcome the things that come against you. 2 நாளாகமம் 20:15. 2 Chronicles chapter 20 verse 15. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தான் உங்களுடன் போராடுகிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இறுதியில் அவன் மோதுவதும் போரிடுவதும் தேவனுடன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இதை நாமும் கூட நினைவு கூற வேண்டும். தேவன் எப்பொழுதுமே நாம் யுத்த களத்தில் நின்று போருக்கு ஆயத்த நிலையில் நிற்பதை விரும்புகிறார். நாம் அப்படி நிற்கும்போது நாம் எதுவும் செய்யாமல் நின்று கொண்டு தேவன் நமக்காக யுத்தம் செய்வதை பார்க்க சொல்வார். அவர் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவர் சொற்படி யுத்த களத்தில் போர் செய்வதற்கு அணிவகுத்து நிற்பதை அவர் விரும்புகிறார். Do not be afraid or discouraged because of this vast army, for the battle is not yours but God's. My dear brothers and sisters, you know that Satan is fighting you, but in the end you must know that he is fighting and fighting with God. We should also remember that the war is not yours but God's. God always wants us to be in the battlefield and ready for the battle. When we stand like that, God will ask us to stand by and watch him fight for us. He loves to march and stand on the battlefield with complete faith in him. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளை வாழ்விலே தந்து அவர்கள் எந்தெந்த காரியத்திற்காக செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை அவர்களுக்கு நீர் தந்து அவர்களை நீர் வழி நடத்துகிறதாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி, கொடாகோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படியாக ஆண்டவர் நீர் சொல்கிறீர் அப்பா. யுத்தம் ஆண்டவரே எங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. நீர் ஆண்டவரே அப்பா, நாங்கள் யுத்த களத்திற்கு வந்தாலே போதும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் ஆண்டவரா. அப்பா, எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே முறியடிக்கிற ஆண்டவராக இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, எனக்கு விரோதமாக இவர்கள் எழும்பி நிற்கிறார்கள், எனக்கு விரோதமாக ஆண்டவரே இப்படிப்பட்ட மனுஷர்கள் எழும்பி நிற்கிறார்கள், எனக்கு முன்பாக இந்த ஒரு வழக்கு ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வந்து நிற்கிறதே, நான் என்ன செய்வேன்? எனக்கு யாரும் இல்லையே, எனக்காக வாதாட யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே ஏங்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தவித்து போன நிலைமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருந்து அப்பா கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு விசேஷித்த காரியத்தை நீ செய்தரல விடுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் வருகிற அத்தனை விதமான காரியங்களையும் ஆண்டவரே நீர் அவருடைய வாழ்விலே இருந்து நீர் எடுத்து போட்டு அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்த நன்மையை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே அவர்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியம் எதுவா இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் நீர் முறியடித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கு போதுமான பலன் இல்லை, எனக்கு போதுமான ஆண்டவரே வருமானம் இல்லை, ஆனால் நான் எதிரான் எப்படி ஆண்டவரே அப்பா நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கலாய்க்கிறார்கள் ஆண்டவர்களுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரா அப்பா பயப்படாமலும் கலங்காமலும் இரு மகளே, நான் உனக்கு யுத்தம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் அவளுக்கு ஆண்டவரே ஆறுதல் படித்து உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின் படியாகவே ஆண்டவரே அவருடைய விசுவாச வாழ்வில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை
காரியத்தை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்கிறதான ஒரு பெரிதான நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் போராட்டங்களும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உடைந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே யுத்தம் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளை நீர் பொழிந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாத நன்மைகளை பொழிந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அவருடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களை இந்த நாளில் அவர்களுக்கு வெற்றியை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.